This episode is brought to you by Espolón Tequila. Slow, sticky, snoozy. They call these the dog days of summer. But Espolón? They don't do boring. Welcome to the Marg Days. Espolón Tequila. 100% blue Weber agave, born to shake up your summer. Just add lime, agave, and a little attitude. Visit espolontequila.com. Espolón Tequila, 40% alcohol, volume 80 proof. Copyright 2025 Campari America, New York, New York. Drink responsibly. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நாங்க எங்க வீட்டுல 7 பிள்ளைங்க. நான் தான் வீட்டுக்கு பெரிய பிள்ளை. எங்க வீட்டுல எங்க அப்பா மட்டும்தான் ஒண்டி வேலை. அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பசிபூர் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்பா கொஞ்சம் கடை ஸ்டோர் எல்லாம் திறந்து. அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் நான் சொல்ல விரும்பல இந்த இடத்துல. அவர் என்ன பண்ணிருக்காரு, அவருக்குள்ளாரே ஒரு எங்க அப்பா மேல ஒரு ஜெலஸ்லயே இருந்திருக்காரு. பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பிள்ளைங்களை பாத்துறாங்க, அவங்க ஒய்ஃப் எந்நேரம் அவங்க கூடயே தான் இருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்திருக்கு. பிள்ளைங்க வெளியில படிக்க போவாம, வைஃப் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி அவர் ஒரு இந்தியா மீன்ஸ் அவங்க வைஃப் தான் மலேசியால இருந்தாங்க. அவருக்குள்ள அப்படியே அந்த ஒரு ஜெலஸ் அவர் கீப் பண்ணி எங்க அப்பாவுக்கு சேவனை செஞ்சிருக்காரு. சேவனை செஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணிருக்காரு, எங்க அப்பாவுக்கு நார்மலா தெளிச்ச மாதிரி கொடுத்திருக்காரு. அது என்னோட வெட்டிங் டைம்ல நடந்திருக்கு. எங்க அப்பாவுக்கு சீக்கிரம் என்னோட கல்யாணம் கேன்சல் ஆயிரும், அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்காது அந்த மாதிரின்னு செஞ்சிருக்காங்க. பட் அந்த டைம்ல அம்மா ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால அவங்க அப்பாவுக்கு அனுப்பின அந்த பர்சன் எங்க அப்பா ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியல. வெறும் அவருக்கு சீக்கு அந்த மாதிரி கொடுத்து நம்ம வீட்டுல ரொம்ப நாள் அதனால ஸ்டே பண்ண முடியல, போயிருச்சு. இப்ப போன கையோட எப்படின்னா அது போன கையோட அது அந்த செஞ்சார்ல அவங்க ஃப்ரெண்டு, அவரு கோவம் ஆயிட்டாரு. உன்னாலயே அந்த வீட்டுல இருக்க முடியல, இல்ல அந்த வீட்டுல சாமி நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு, என்னால் ரொம்ப நேரம் அந்த வீட்டுல இருக்க முடியல, என் உடம்பு ரொம்ப சூடாகுது அப்படின்னு அந்த செஞ்சது சொல்லிருக்கு. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே என் உடம்புல இருந்து அது பேசுது. ஆக்சுவலி ஒரு ஆம்பளாளு அதுதான் சாமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, அதனால இருக்க முடியல, நான் வெளியே ஆயிட்டேன். அடுத்தது என்ன பண்ணிருக்காரு, அவரு தெரியும் எப்ப எங்க அப்பா வேலைக்கு போவாரு, எப்ப என் தங்கச்சி வேலைக்கு போவாங்க, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க வீடு சும்மா அந்த மினுக்கு கேட்டு தாப்பா தான். அவர் அந்த கேட்டு திறந்து நாங்க இல்லாத அன்னைக்கு எங்க வீட்டு சைட்ல பூச்சூல் பெரிய ரோத்தா மரம் நட்டிருப்பாங்க அம்மா. அதை நோண்டி அந்த ஜாமான் எங்க வீட்டுல காணாம பண்ணிட்டு எங்க வீட்லயே அந்த ஆளை நிரந்தரமா வச்சு எங்க அம்மாக்கு சீக்கு செஞ்சிருக்காரு. அப்ப அப்பாவை சீக்கிரம்னா அம்மா அப்பாவை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சாமி கும்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் அவங்க பெரிய அளவுக்கு அந்த கவனம் செலுத்த மாட்டாங்கல்ல அப்படின்னு. அப்ப அது எங்க அப்பாக்குள்ளேயே இருந்து ஃபுட் வகையில எப்படி தருப்பா மிஸ் கொடுத்திருக்காரு. எங்க அப்பா கொஞ்சம் தண்ணி சாப்பிடுவாரு அவங்க ஃப்ரெண்ட் கூட எல்லாம் போறப்ப. அவருக்கு கற்கலினா ரொம்ப பிடிக்கும். அந்த வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்தா அதுல வச்சு எங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டாரு மிஸ் சாப்பிடறதுக்கு. அது அவர் உடம்புக்கு போய் அவரையும் வீணாக்கி எல்லாமே இதெல்லாம் செஞ்சு அவர் ரொம்ப சீக்கா உழுவுற மாதிரி செஞ்சுட்டாங்க. அப்ப அவர் வியாபாரத்துக்கு போக முடியாம வருமானமும் வீணாகி வீட்டுல ஃபேமிலி அந்த மாதிரி இருந்துச்சு ஃபைனான்ஸ்னால. ஆக்சுவலி நான் கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசத்துலயே நான் பிரெக்னன்டா இருந்தேன். அப்ப எங்க அம்மா வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். போன உடனே எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அது சொல்லுது மிஸ், நாங்க வந்ததுனால தான் என்னோட பேபியை அது எடுத்துக்குச்சு அப்படின்னு. எனக்கு ரொம்ப போது உங்க மூலியமா தான் விஷயம் வெளியாகுது அவனுடைய ஆத்மாவா. பட் ஆனா உங்களுக்கு அது ஃபீல் பண்ணுதா? என்ன வார்த்தைகள் வந்துச்சு, என்னென்ன பேசுனீங்க உங்க வாயால? பேசுறதெல்லாம் எனக்கு விளங்குது மிஸ். நான் சுத்தி பாக்குறப்ப முன்னுக்கு அம்மா இருக்காங்க, என்ன கட்டு போட்டுட்டாங்க, அந்த சுத்தி இதெல்லாம் வச்சுட்டாங்க, நான் எங்கேயும் ஓடக்கூடாது அப்படின்னு. என் காலில இருந்து தண்ணி வருது. அது பேசுறதெல்லாம் எனக்கு மனசாட்சிக்கு விளங்கும்னு சொல்லுவாங்களே மிஸ், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் மிஸ். எனக்கு எல்லாமே விளங்குது. நான் அழுவுறேன். அப்புறம் அழுந்துட்டு நானு நம்ம பேபி போனதுனாலதான் நம்ம ஆக்சுவலி அந்த அன்னைக்கு நான் மஞ்சள் தண்ணி போட்டு கழுவுனதும் என்ன தள்ளி விட்டதும் அதுதான். தங்கச்சி கிட்ட இடிக்கல் தள்ளி விட்டதும் எல்லாமே அதுதான். எங்க அப்பாக்கு யாராரு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க எல்லாரையுமே அது டிஸ்டர்ப். நாங்க போற பாதியில நான் அந்த காடியை கவுக்க எனக்கு சொன்னது கூட அதுதான். எப்படின்னா போக கூடாது, இது நடக்க கூடாது, அந்த மாதிரி என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி. அப்புறம் இந்த எப்படி நடந்துட்டு அப்புறம் கேட்டாங்க, ஏன் இப்ப நீ இவ்வளவு செஞ்சிட்டியே, அந்த மனசம் பாருங்க எப்படி ஆயிட்டாரு, அவர் ரொம்ப சீக் இது ஆயிட்டாருன்னு. அதுவும் அழுவுதான். இது எப்படி சொன்னிச்சுன்னா மிஸ், அவர் ஊருக்காரு இல்ல, நான் பறந்துதான் நான் வந்தேன், பறந்துதான் என்ன கூட்டி வந்துட்டாங்க இங்க,
பேசின தமிழும் வந்து நான் ஸ்ரீலங்கா கலந்த ஒரு சுத்தமான தமிழ் தான் வந்து அது பேசுதான். எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, அந்த என்ன நான் இப்படிதான் பறந்து வந்தேன் அந்த மாதிரி. இப்ப நீங்க வந்து ஏன் இந்த மாதிரி இந்த ஃபேமிலி நீ செஞ்ச கெடுதல் செஞ்சுட்டு என்னை வந்து புடிச்சு வச்சிருக்காங்க, புடிச்சு வச்சு என்னை வந்து இதுதான் செய்ய சொல்லியிருக்காங்க, செய்யலினா என்னை கொடுமைப்படுத்துவாங்க அப்படி சொல்லிட்டு சரி அப்ப எல்லாம் செஞ்சுட்டு இப்ப இது சுத்த பண்ணா நீ போயிருவியா, அது எப்படி சொன்னிக்க எங்க அந்த காலில் விழுந்து நான் கெஞ்சிருக்கேன் அந்த மாதிரி என்னை பிடிச்சு எங்கன்னா விட்டுருங்க, நான் திருப்பி இங்க வர மாட்டேன், அந்த பர்சன் கிட்டே என்ன அனுப்பிடாதீங்க, அப்புறம் அவர் என்ன இன்னும் சித்திரவதைப்படுத்துவாரு அப்படின்னு. எங்க உன்னை வச்சிருக்காங்க நீ சொல்லு, நான் அந்த இடத்த தோண்டணும்னு சொன்னதுக்கு அது போய் இந்த பூலோ பாசி பூலோல மீன்ஸ் நான் அங்கதான் போய் உட்காந்துருக்கேன், இங்கதான் என்னை வச்சு தானம் பண்ணிருக்காங்க அப்படி சம்திங் சொல்லியிருக்காங்க தமிழ்ல. அப்புறம் சாமி என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே வச்சு என்னோட சுத்த பண்றேன்னு சொல்லி என்னோட உச்சி முடிய வெட்டி கண்ணாடி போத்தல் போட்டாங்க மீஸ். நான் 2 கண்ணால் பாக்குறேன் அந்த முடி வந்து மேல தூக்கிட்டு நிக்குது அந்த கண்ணாடி போத்தில. என்ன உச்சி முடி வெட்டினாங்களே, இப்ப போட்டா நம்மளா கீழே இறங்கிடும் தான், முடி போட்டா கீழே இறங்கிடும் தானே, அந்த முடி வந்து மேல தூக்கிட்டு நிக்குது லைக் மேக்னெட்ல இருந்து மேல தள்ளதான் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப அதோட நான் மயக்கமா ஆயிடுச்சு, படுத்துட்ட ஒரு மாதிரியா போத்தில உள்ளது வந்து நல்லா டைட் பண்ணிட்டு அது புடிச்சிட்டோங்க. எடுத்து போயிட்டு தண்ணியில போட்டுக்க சொல்லி சில சாங்கியெல்லாம் வீட்டுல செய்யலாம் சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணி சொல்லிருக்காங்க, இந்த பாஸ் இருக்குல்ல இதை வந்து ஹஸ்பண்ட் கூப்பிட்டு டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த செடியே வேண்டாம், இந்த தானா எதுவுமே வேண்டாம், தூக்கி போட்டுருங்க, நெருப்புல வச்சு எரிச்சிருங்க, இது வேண்டாம் அப்படின்னு. ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு மிஸ். ஏன்னா அந்த பர்சனர் பேரும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யாரு இந்த மாதிரி செஞ்சாங்க, அப்பாவோட ஃப்ரெண்டு. ரொம்ப கவலை ஆயிட்டோம். ஏன்னா லைக் ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி அந்த அங்கிளை நாங்க பார்த்தோம். அவர்னால தான் அப்பா வந்து இவ்வளவு சீக்கா இருக்காரு, 1 வருஷமா நாங்க இதனால தான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறப்ப மனசு ரொம்ப கவலையா இருந்துச்சு மிஸ். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.